இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர் வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். சரிந்து விழுந்த வீட்டிற்கு 20 லட்சம் நிவாரணம். பாதிக்கப்பட்ட குடும்பத்துடன் முதலமைச்சரிடம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் கோரிக்கை. பாரதிய ஜனதா கட்சி சங்கல்ப யாத்திரை என்ற பெயரில் அரசு அதிகாரிகளை கொண்டு பிரச்சாரம். ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம். குருசுக்குப்பம் பிரதான சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளம். துறை அமைச்சர் உடனடியாக சரி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு. காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் ஆர்ப்பாட்டம். ஒட்டுமொத்தமாக விடுபடுத்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ஆட்டுப்பட்டி பகுதியில் இடிந்து விழுந்த வீட்டின் உரிமையாளருக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் 75,000 ரூபாய் நிதி உதவினை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் புதுமனை புகுவிழாவிற்கு தயார் நிலையில் இருந்த சாவித்ரி என்பவரின் 3 மாடி வீடு இடிந்து தரைமட்டமானது. இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் 75,000 ரூபாயை நிதி உதவியாக வழங்கி ஆறுதல் கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு சார்பில் 20 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும், அதே பகுதியில் வீடு கட்டிக்கொள்ள அவர்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதாகவும், முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்துள்ளதாக தெரிவித்தார். அமைச்சருடைய கேள்வி சரியான கேள்விதான். ஆனால் அது அந்த நேரம் தான் சரியில்லாத நேரம். அமைச்சருடைய கேள்வி ஒரு 3 அடி கடகாலே 3 அடிக்கு மாடிக்கு கட்டிக்கிறீங்களேன்னு கேட்டது தப்பு தான், கேட்டுங்கிறாரு. அது சரியான கேள்வி தான். ஆனால் அந்த கேட்கப்பட்ட நேரம் தான் அது பொருத்தமான நேரம் இல்லை. இருந்தாலும் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வீட்டில் ஒரு பிபிஐன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒரு மாடி வீடு கட்டும்போது அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. அவங்க பார்வையிட்டு இருக்கலாம், அவங்களுக்கு அதான் வேலை. யாரெல்லாம் பெர்மிஷன் இல்லாமல் கட்டுறாங்களோ, யாரெல்லாம் பெர்மிஷன் இல்லாமல் ரோட்டில் மண்ணை கொட்டுறாங்களோ, யாரெல்லாம் இது பண்ணுறாங்களோ, முனிசிபாலிட்டி, பிடபிள்யூடி, யாருக்கு அந்த பகுதி கிட்ட இருக்குதோ அவங்க பார்த்துருக்கலாம் அரசு அதிகாரிகள். இது பார்க்காதது அரசாங்கத்தினுடைய தவறும் முதல் காரணம். இது மாதிரி ஒரு வாய்க்கா ஓட்டில் கிட்டத்தட்ட ஒரு 30 அடி உயரத்தில் ஒரு சின்ன இடம், அது 250 சதுரடியில் வீடு கட்டும்போது சம்மந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரி, குறிப்பாக பிபிஐலாம் அதை பார்த்துருக்கணும். அது பார்க்காது அவங்களுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு பொறுப்பற்ற செயலும் ஒரு காரணம். மேலும் அலட்சியமாக செயல்பட்ட ஒப்பந்ததாரரிடம் இழப்பீடு தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வைத்து அரசியல் செய்யாமல் அவர்களுக்கு நிதி உதவி வழங்க அரசியல் கட்சியினர் அனைவரும் முன்வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா அரசை கண்டித்து புதுச்சேரி ஆட்சியர் அலுவலகம் முன்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசின் முடங்கிப்போன திட்டங்களை சங்கல்ப யாத்திரை என்ற பெயரில் அரசு இயந்திரங்களை கொண்டு பிரச்சாரம் செய்யும் பாரதிய ஜனதா அரசை கண்டித்தும், அரசு அதிகாரிகளை பணிக்க அனுமதித்த மாவட்ட ஆட்சியரை கண்டித்தும் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமை வகித்தார். மேலும் துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி, மாநில பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார், மாநில இளைஞரணி அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு அதிகாரிகளை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தும் மத்திய பாரதிய ஜனதா அரசை கண்டித்தும், ஆளுநர், முதலமைச்சர், தலைமை செயலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரை கண்டித்தும் முழக்கமிட்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சிபி திருநாவுக்கரசு, சன் குமரவேல், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி லோகையன், ஜேவிஎஸ் ஆறுமுகம், காந்தி, அருட்செல்வி மற்றும் அணி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி குருசுக்குப்பத்தில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக சரி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்.
புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குருசுக்குப்பம் பட்டேல் சாலை சந்திப்பு டாக்டர் அம்பேத்கர் சாலை காளியம்மன் கோவில் அருகே 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு வாகனங்கள் சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் வாகனங்களில் சென்றவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுபற்றி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான லட்சுமி நாராயணனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அவர் அங்கு சென்று பார்வையிட்டுள்ளார். மேலும் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர்கள் ராதாகிருஷ்ணன், உமாபதி, கழிவுநீர் உட்கோட்ட இளைநிலை பொறியாளர் சங்கர் ஆகியோர் திடீர் பள்ளம் ஏன் ஏற்பட்டது என விளக்கியுள்ளனர். மேலும் சாலைக்கு கீழே குழாய் மூலம் கழிவுநீர் கடலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது எனவும் குழாயின் மேற்பரப்பு அரிப்பின் காரணமாக பள்ளம் ஏற்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனை உடனடியாக சீரமைக்க அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் சங்கத்தினர் தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு ஒட்டுமொத்தமாக விடுபெடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் சங்கத்தினர் தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு ஒட்டுமொத்தமாக விடுபெடுத்து தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க பொதுச் செயலாளர் எழில்வண்ணன் தலைமை வகித்தார். அரசு ஊழியர்கள் சம்மேளனம் ராதாகிருஷ்ணன், அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொறியாளர் சங்கம் அன்பழகன், பச்சையப்பன், ராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் பணி ஓய்வை கேள்விக்குறியாக்கும் குறிப்பாணையை திரும்பப் பெற வேண்டும் எனவும் காலியாக உள்ள கண்காணிப்பு பொறியாளர், செயற்பொறியாளர், உதவி பொறியாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேசிய அளவிலான ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மத்திய அரசின் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் ஃபிட் இந்தியா இயக்கம் மற்றும் இந்திய இளைஞர்களின் ஒற்றுமை அமைப்பு இணைந்து நடத்திய தேசிய அளவிலான ஓவியப் போட்டியில் இந்தியா முழுவதிலும் இருந்து சுமார் 13,000 மாணவ மாணவியர் பங்கேற்றனர். இதில் புதுச்சேரியின் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 9 மாணவ மாணவியர்கள் பதக்கங்களை வென்றுள்ளனர். மேலும் பதக்கம் வென்ற மாணவ மாணவியர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து தாங்கள் பெற்ற பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை காண்பித்து வாழ்த்து பெற்றுள்ளனர். மேலும் இந்நிகழ்வின் பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் அரசு பொது மருத்துவமனை எதிரில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 7வது ஊதியக்குழு சுகாதார ஊழியர்களுக்கு நர்சிங் படி மற்றும் நோயாளி கவனிப்பு படிகளை உயர்த்தி கடந்த 2017ஆம் ஆண்டு சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு வழங்க மத்திய அரசு ஆணை பிறப்பித்தது. இந்த ஊதியங்கள் அப்பொழுது இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் வழங்கப்படாமல் இருந்தது. இதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் 2023 ஜூன் மாதம் முதல் அனைத்து படிகளையும் வழங்க அரசு உத்தரவிட்டது. இதனால் இடைப்பட்ட 6 ஆண்டு காலத்தில் ஓய்வு பெற்று சென்ற சுமார் 500க்கும் மேற்பட்ட சுகாதார ஊழியர்களுக்கு இந்த படி பலன்கள் முற்றிலுமாக கிடைக்காமல் போனது. இந்நிலையில் 7வது ஊதியக்குழு அமல்படுத்த உத்தரவிட்ட காலத்தில் இருந்து ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு உள்ளிட்ட அனைத்து நிலுவைத் தொகைகளும் உடனடியாக வழங்க வலியுறுத்தி ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் ஆம்பூர் சாலையில் உள்ள அரசு பொது மருத்துவமனைக்கு எதிராக ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர். காரைக்கால் அருகே அரசு சார்பில் அமைக்கப்பட உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புதுத்துறை பகுதியில் புதுச்சேரி அரசு சார்பில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைக்க அப்பகுதியில் வாழும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் புதுச்சேரி அரசு சார்பில் அமைக்கப்பட உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையால் தங்கள் பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறி எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். மேலும் அப்பகுதி பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து கையெழுத்து இயக்கம் நடத்தி புகார் மனுவை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாஜும் தலைமையில் அப்பகுதி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார்கள். புதுச்சேரி ஆட்டுப்பட்டியில் சரிந்து விழுந்த 3 மாடி வீட்டை பார்க்க 2வது நாளாக பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். புதுச்சேரியில் உப்பனாறு வாய்க்கால் தோண்டும் பொழுது ஆட்டுப்பட்டியில் 3 மாடி வீடு சரிந்துள்ளது. இதனை சரி செய்ய கோரி அப்பகுதி மக்கள் ஆட்டுப்பட்டியில் திரண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென வீடு முழுமையாக சரிந்து விழுந்துள்ளது. இதனை அப்பகுதியில் நின்று கொண்டிருந்தவர்கள் செல்போன் மூலமாக வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டனர். இந்த வீடியோ தற்பொழுது புதுச்சேரியில் வைரலாகி பரவியது. இதனால்
22ஆம் தேதி மாலை முதல் சரிந்து விழுந்த வீட்டை பார்க்க மக்கள் திரண்டனர். இதேபோல் 23ஆம் தேதி காலையும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஆட்டுப்பட்டிக்கு வந்து சரிந்து விழுந்த வீட்டை வேடிக்கை பார்த்து சென்றனர். மேலும் இந்த வீடு விழுந்தபொழுது அருகில் இருந்த ஓட்டு வீடும் சரிந்து விழுந்துள்ளது. அதே நேரத்தில் அந்த பகுதியில் உள்ள இன்னும் சில வீடுகளின் சுவர்களிலும் விரிசல் விழுந்துள்ளது. இது அப்பகுதி மக்களிடையே பெரும் பீதியை உருவாக்கியது. இதனால் ஆட்டுப்பட்டியைச் சேர்ந்த மக்கள் தங்கள் வீடுகளில் படுத்து உறங்காமல் சாலைகளில் படுத்து உறங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96 ரூபாய் 16 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 86 ரூபாய் 33 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5780 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 755 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.